அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலை செய்து சகலவித வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி, அவன் சகலவித வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார். சித்திர வேலையும் சிற்ப வேலையும் இளைநூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலைகளையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவும் செய்கிற நிறைவேற்றும்படி சகலவித வேலைகளையும் செய்யும்படி அவருடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றார். மோசே மக்கள் மத்தியில் சொல்றாரு, பெசலெயேலை கர்த்தர் என்ன பண்ணாரு, ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் சகலவித வேலைகளை செய்கிற எல்லா விதமான காரியங்களை செய்யும்படியான தேவ ஆவியினால் அவன் நிரப்பினார். அது மட்டும் இல்லை, அகிசாமாகின் குமாரனாகி, அதாவது அகோலியாப் என்கிற அவனுக்கு மேலேயும் கர்த்தர் அந்த ஞானத்தின் ஆவி கொடுக்குறார். பெசலெயேலை முக்கியமாகும் முதல் தலைமையாக, அதுக்கு அடுத்தது உதவி செய்யும்படி அகோலியாவையும் அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த குறித்த அறிவை கொடுக்குறார், ஆசரிப்பு கூடாரத்தின் பணியை செய்வதற்கு. அதெல்லாம் மக்களையும் சில பேர் சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் முக்கியமாக சொல்கிறார், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அப்படின்னா தேவனுடைய ஆலயத்தில் சில மனிதர்களை எழுப்புகிறார். எப்படிப்பட்ட மனிதர்கள் எழுப்புறாருன்னா, எல்லா ஞானம் உள்ளவர்களை பாருங்க. மோசேக்கு சொல்லிட்டு விட்டுட்டார், ஆனால் அந்த அனாயிட்டிங் யார் மேலே வைக்கிறாருன்னா உள்ள இருக்கிற ஒரு ஆள். இப்போ தேவன் எனக்கு ஒரு காரியத்தை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு போதகருக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, அது அவரால் மட்டும் செய்ய முடியாது. அங்கே அவருக்கு ஒத்தாசையா இன்னொருத்தர் எழுப்புறார், அந்த நபருக்கு ஒத்தாசையா இன்னொருத்தர் எழுப்புறாரு, இன்னொரு நபருக்கு இருக்கிற மூன்றாம் நபருக்கு ஒத்தாசை இன்னும் கொஞ்சம் பேர் எழுப்புறாரு. அப்போ ஒரு டீம் ஒர்க் தான். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனுக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை சிருஷ்டிப்பதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அப்படித்தானே? வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணுகிறவர், காடையை கொண்டு வீட்டு வாசல்ல போட வைக்கிறவர், அப்போ இவ்வளவு காரியத்தை செய்கிறவர், செங்கடல் 2ஆ பிளந்து கொடுக்கிறவர், ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்வது எம்மாத்திரம்? அது ஒரு மேட்டரே இல்லை அவருக்கு. ஆனா அதை செய்ய வைக்கிறார். இதுதான் தேவனுடைய செயல், பரிசுத்தாவினுடைய செயல். ஒரு டீம் ஒர்க்கா நீங்க ஒரு கூடாரத்தை செய்யுங்க, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குங்க. அதை எப்படி உருவாக்கணும் சொல்லி கொடுக்கிறார். ஒரு கிரியேட்டர் இன்னொரு கிரியேட்டரை உருவாக்குறார். அவர் உருவாக்குகிற சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் மனிதனையும் எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய திறமுள்ள மாத்துறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆலயத்துல இப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் கொடுக்குறார். இதுல அவர்கள் பெருசா யாரு தெரியுமான்றதுக்கு அங்க இடம் இல்லை. தேவனுடைய பணி அத்தனையும் யூனிட்டியா செய்யக்கூடியது. அப்படின்னா தேவராஜ்யத்தின் பணி எல்லாமே யூனிட்டியா செய்யக்கூடியது, ஒற்றுமையா இணைந்து ஒரே சிந்தையோடு ஒரு மனதோடு செய்யக்கூடிய பணி. அப்போ இதை யாரு கொடுத்தா? தன்னை என்ன யாரு தெரியுமா, என் திறமை என்னன்னு தெரியுமாங்கிறதுக்கு அங்க இடம் இல்லை. தேவனே இந்த ஞானத்தின் ஆவியை உங்கள் மேல வைக்கிறார், தேவனே வச்சிருக்கிறார், தேவ கிருபையே உங்களுக்கு அதை கொண்டு வச்சிருக்கு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைய தேவனுடைய பணிக்கென்று செலவு பண்ணுங்க. அப்படி நீங்க செலவு பண்ணீங்கன்னா
அதற்குண்டான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சகல ஜனங்கள் மத்தியிலே உங்களை மேன்மைப்படுத்துவார். நீ பாருங்க, மக்கள் மத்தியில் எல்லாரும் கூப்பிட்டு சொல்றாரு. பெசலேல் எதுக்கு தெரியுமா கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு? இந்த வேலைக்காக தெரிஞ்சுக்கிட்டார். அகோலியாவை எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா? இந்த வேலைக்காக தெரிஞ்சுக்கிட்டார். அவங்கள கர்த்தர் இப்படி ஞானத்தால் நிரப்பி இருக்கிறார், இந்த ஆவி நிரப்பி சொல்லி ஜனங்கள் மத்தியில் கனப்படுத்துவார். ஜனங்கள் எல்லாம் அவங்கள விசேஷமா பார்த்தாங்க. பார், கர்த்தர் எப்படிப்பட்ட ஞானத்தை நிரப்பி இருக்கிறார். அவ்வளோ பேர் இருந்தாங்க. அதில் செலக்ட் பண்றார். தேவனுடைய பிள்ளையை, உங்களை ஒரு காரியத்திற்கு இந்த தேவன் தெரிந்து கொண்டால் அதற்கு சந்தோஷப்படுங்கள், அதற்கு மகிழ்ச்சியா இருங்கள், அதற்கு தேவனை உயர்த்துங்கள். உங்களை உயர்த்தி கொள்ளாம தேவனை உயர்த்தி கொள்ளுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் எங்களை உயர்த்தி கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், கிருபைகள், வரங்கள், திறமைகள், ஞானம், அறிவு, புத்தி எல்லாவற்றிலும் உண்மையே மகிமைப்படுத்த, உண்மையே கனப்படுத்த, உண்மையே உயர்த்த, உம்முடைய காரியங்களை உண்மை உத்தமாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறான். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து, ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவரே அறிந்து புரிந்து செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை நடத்துங்க ஆண்டவர், சரியான பாதையில். நாங்கள் வழி விலகி போகாதபடிக்கு, எங்களை உயர்த்தி கொள்ளாதபடிக்கு, எல்லா இடங்களிலும் உண்மையை உயர்த்த, உண்மையை கனப்படுத்த, உண்மையை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தையோடு ஊழியத்தில் செயல்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவியாய் கொடுத்த நபர்களை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.